Hi friends, welcome back to our Manidharmas YouTube channel. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறையவே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல நிறைய क्वेश्चंस கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இத தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க கேக்குற கமெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் அடுத்து வந்து கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் முதல்ல போட்டிருந்த வீடியோல ட்ரைகோடர்மா விரிடி தனியா சூடோமோனாஸ் தனியா நமக்கு எப்படி வந்து பிளான்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, பாக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, ஓகேவா, டிஃப்ரென்ஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு தாவரத்துக்கு ஃபங்கல் பாக்டீரியா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எப்படி வேணால் வரும், ஓகேவா. நம்மளோட ட்ரைகோடர்மா விரிடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஃபங்கை. சூடோமோனாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பாக்டீரியா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து நான் சொன்ன மாதிரி நோய் புள்ளி புள்ளியாக வர்ற நோயாக இருக்கட்டும், வாடல் நோயாக இருக்கட்டும், வதங்கல் நோயாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள் நோயாக இருக்கட்டும், வேரழுகள், தண்டழுகள், இந்த மாதிரி எல்லா நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒத்துமையாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒத்துப்போகுது. ஆனால் மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்குது இல்லையா, அதில் வந்து நமக்கு இந்த பாக்டீரியா ஃபங்கை இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூடோமோனாஸ்க்கு அதிகமாக இருக்குது. மண்ணுக்கு கீழே, அதாவது வேரில் வரக்கூடிய அழுகல், தண்டு பாதிப்பு, வாடல் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடியில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் தனித்தனியாக ஒரு ப்ராடக்ட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுறத விட ரெண்டுத்தையும் சேர்த்து காமனாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் காமனாக வர்ற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனாக நாங்கள் கொடுக்கும்பொழுது இந்த பாதிப்புகள் நெமட்டோட்ஸை கூட இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் அந்த பாதிப்புகளுக்கு நாங்கள் கொடுக்கறது ரெண்டுத்தையும் சேர்த்தான ஒரு சஜஷனாக தான் இருக்கும். நீங்கள் சில பேர் கேட்பாங்க, எனக்கு சூடோமோனாஸ் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இதால் இதுக்கும் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் இப்போ சூடோமோனாஸ் மட்டும் கொடுக்குறதால அது கண்ட்ரோல் ஆகாது. விரிடியும் சேர்த்து கொடுக்கும்போது இப்போ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த பாக்டீரியா ஃபங்கை கண்ட்ரோலுக்கு இது அந்த ஃபங்கை இன்ஃபெக்ஷனோட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் க்ரியேட் ஆகும். அப்போ வந்து இன்னும் வேறு விதமான பாதிப்பு ஏற்படும் செடிக்கு. அப்போ அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டிஃப்ரென்ஸ் ஒன்றே ஒன்று தான், சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக வாங்குறத விட மொத்தமாக ரெண்டுத்தையும் ஒன்றா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஈவனாக எடுத்துக்கோங்க. இது 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா அது 1 கிலோ எடுத்துக்கோங்க. இப்போ நாத்தாங்காலில் விட போகிறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏக்கருக்கு 4லேருந்து 5 கிலோ தேவைப்படும் அப்படின்னு. இப்போ ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ சூடோமோனாஸ் எடுத்தால் 3 கிலோ விரிடி எடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கும். லிக்விட்லேயும் இதே மாதிரி தான், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லிக்விட் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஏக்கருக்கு 1 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 லிட்டருக்கு 10லேருந்து 20 ml. ஸோ எல்லாம் நான் தனியாக யூஸ் பண்ண எஃபெக்ட் தெரியாது, எஃபெக்ட் தெரியுங்க. பட் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா யூஸ் பண்ணும்போது தெரியும். இதே மாதிரி வேறு எந்தெந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னும் வந்து நிறைய இருக்குது. அதுவுமே உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக ஒரு கஸ்டமர் பர்டிகுலராக கேட்டிருந்தீங்க வந்து பார்த்திங்கன்னா மெட்டாரைசம், வெட்டிசீலியம், பெவேரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே தனித்தனியான வீடியோஸாக நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அது எல்லாத்துக்குமே அதனோட பயன்கள், அது எந்தெந்த செடியை வந்து எந்த பாதிப்புலேருந்து எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 3த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் சிமிலாரிட்டிஸை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்க மட்டும்தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்களை ஷேர் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு தாங்க நான் அட்ரஸும் சேர்த்து கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், வெப்சைட் லிங்க் இருக்கும், நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் வாங்க, வாட்ஸ்அப் நம்பரையும் நான் ஒரு வீடியோலையும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்புக்கு வாங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்சல் அவைலபிளாக இருக்கும். கொரியர் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுக்கிற மாதிரி இருந்தால் பார்சல் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இன்னொரு கஸ்டமர் கூட கேட்டிருந்தாங்க, எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீம் பேஸ்டு ஆயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணும்போது இப்போ எவ்வளோ வந்து சோப்பு கலக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எவ்வளோன்றது இல்லைங்க, அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீம் ஆயிலோ நீம் பேஸ்டு ஆயிலோ மிக்ஸ் பண்ணும்பொழுது உடனே கலங்காது, மேலே எண்ணெய் மிதக்கும். அதை வந்து கரைக்கணும். அந்த கரையிற அளவுக்கு நீங்கள் சோப்பு தண்ணியோ இல்லை சோப்போ பயன்படுத்தினா போதும். தேவையான அளவு யூஸ் பண்ணுங்கள், கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சோப்பு ஆயிலோ இருந்தால் பெட்டராக இருக்குங்க. ஓகேங்களா, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் இன்னொரு நல்ல தகவலோட.